சரி, நாம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஓஹோ, ஏய் ஓஹோ. ஏய் பிரேயர், இங்க என்ன பண்ற? ஏய் ஓஹோ, இவ்ளோ காலையில எங்க போற? அது வந்து நான் கட்டின வீடு இருக்குல்ல, அது எங்கன்னு மறந்துட்டேன். அதனால நான் இப்ப புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? என்ன நிஜமாவா? ஆனா எனக்கு சொல்லு. இல்ல வேணாம். ஆ, ஓ ஓ, நான் போயிட்டு வரேன் பிரேயர். பை பை. ஓகே பாய். நான் அதை பண்ணவே இல்ல. பொய் சொல்லாத, அதை திரும்ப கொடுத்துற. சிக்கி, சன்னி, நீதான் திருடி இருக்க. இல்ல. கண்டிப்பா அதுக்கு தண்டனை இருக்கு. சிக்கி, சன்னி. என்னப்பா உங்களுக்கு? ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? எங்க இடத்தை யாரோ திருடிட்டாங்க, அது கண்டிப்பா எவ்வளவுதான் இருக்கணும். நான் ஒன்னோட திருடல. நீதான் பண்ணிருப்ப. நான் என் வீட்டை சுத்தி தேடி பார்த்துட்டேன். நீ மட்டும் தான் இங்க இருக்க, அதனால நீதான் கண்டிப்பா அதை திருடி இருப்ப. எனக்கு தெரியும். நான் எதுவுமே எடுக்கல. இங்க பாரு சிக்கி, கண்டிப்பா இவன் அந்த சட்டையை எடுத்திருக்க மாட்டான். அதை வச்சுக்கிட்டு சன்னி என்ன பண்ண போறான்னு. அப்போ நீ என்னதான் குறை சொல்ல வர, அப்படித்தானே? ஒரு நிமிஷம் இரு. இந்த பிரச்சனையை நீ என்கிட்ட விட்டுடு. நான் சீக்கிரமாவே உண்மையான திருடனை கண்டுபிடிச்சிடறேன். அவனை உன் முன்னாடி நிக்க வைக்கிறேன். அப்படியே பண்ணு, அதுவும் நல்லதுதான். உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். சந்தோஷம். முதல்ல நாம பண்ண வேண்டியது முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஏய், நீ ஏன் இன்டீரியர் டெக்கரேட்டரை கூப்பிட்டு வேலை பண்ணக்கூடாது? எனக்கு எதுக்கு அதெல்லாம்? நானே என் வீட்டை அழகுபடுத்திக்குவேன், தெரியுமா? நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கதான் நான் அதை வச்சிருந்தேன். இங்கதான், இந்த கல்லுக்கு மேல. சரி, இத பார்த்து உனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா சொல்ல. ஒரு நிமிஷம் இரு. இந்த கிரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ண எனக்கு நேரம் கொடு. அந்த திருட கண்டிப்பா ஏதாவது தடயத்தை விட்டுருப்பான். கண்டுபிடிச்சிட்டேன். இதோ அங்க பாருங்க. இது அவனோட கை ரேகை. அந்த திருடனை நாம நெருங்கிட்டோம். சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, இது யாரோட கைத்தடன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது சுலபமான விஷயம். இங்க வாழற எல்லாரையும் நாம செக் பண்ண வேண்டியதுதான். வெளியே சொல்லிட்டோம்னா அந்த திருட உஷாராகி இங்க இருந்து ஓடிடுவான். சந்தோஷம், ரொம்பவே நல்ல ஐடியா. ஏய், இங்க பாரு. உன்னோட கைத்தடமும் அந்த திருடனோட கைத்தடமும் ஒண்ணா இருக்கு பாரு. என்ன சொன்ன? அப்படின்னா இது உண்மைதான். இவ்வளவு பெரிய தப்ப நான் பண்ணிருக்கடா. இங்க பாரு, இவன் நேரம் போறதுக்காக நம்மள கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்கான். நீ ரொம்ப சரியா சொன்ன. ஏய் சிக்கி, இதுக்கு மேலயும் விளையாடாத. சரி, இது என்னோட கைதானே. நான் எப்படி இதை பண்ண முடியும் சொல்ல? நீ உன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஒழுங்கா பண்ண. சரி, ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் முதல்ல அமைதியா இருப்போம். அப்போதான் நம்ம மூளை வேலை செய்யும். கண்டிப்பா இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். அட கடவுளே, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. இப்படியே போச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஒருவேளை அது உடைஞ்சு போயிருந்தா, இல்ல அதை யாராவது மொத்தமா நாசம் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு அது திரும்ப வேணும். கவலைப்படாத, அது கிடைச்சிடும். இங்க பாரு, எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. இங்க வாங்க, சீக்கிரம் இத பாருங்க. ஆமா, இது என்னது? இது வழியாதான் அவன் எஸ்கேப் ஆகியிருக்கான். சரி, என்ன சொல்ல வர? அந்த திருட இந்த வழியாதான் போயிருக்கான். நேரா போகாம அவன் பள்ளம் தோண்டி வெளியே போயிருக்கான். யோசிச்சு பாரு, டனல் வழியா போனா மாட்டோம்னு பிளான் பண்ணிருக்கான். ஓஹோ, உள்ள யாரு இருந்தாலும் பாத்துடலாம். ஏய், வெளியே வா. நீ வெளியே வரலன்னா நாங்க உள்ள வர வேண்டியிருக்கோம். ஏய், வெளியே வா, வெளியே வா. வரப்போறியா இல்லையா? ஒழுங்கா வந்துடு. நீ வெளியே வர வரைக்கும் நான் இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். எவன்டா அது மேலே ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்கிறது? நீ மாட்டிக்கிட்ட. தலையே சுத்துது தெரியுமா? நீ எங்ககிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. என்னது, நீயா? ஜேக்கியோட கிரீடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீ என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப ஏன் உளறிட்டு இருக்க நீ? ஒழுங்கா சொல்லிடு, அதை நீ எங்க எடுத்து வச்சிருக்க?
இங்க பாரு, யார பார்த்து என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேச. கிரீடத்தை வச்சிருக்கிற இடத்துல நீ எதுக்காக பள்ளம் தோண்டி வச்சிருக்க? நான் பள்ளம் தோண்டின இடத்துல தான் அவன் கிரீடத்தை வச்சானோ இந்த என்னவோ. கதையெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்த முடியாது. ஒழுங்கா அதை கொடுத்துரு. ஒழுங்கா போய் எடுத்துட்டு வா போ. என்னடா சொன்ன? ஏறா, என் வக்கீல கூட்டு வந்து இப்பயே அவன் மேல கேஸ போட்டு நஷ்டீடு வாங்குறேன். இத அவன் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா சம்பவம் நடக்கும்போது அவன் ஏன் கூட தானே பேசிட்டு இருந்தான். அதான் உண்மை. அப்படி சொல்லு. சாரி, என் இன்வெஸ்டிகேஷன்ல போண்ணே, இந்தா. பார்க்கத்தாண்டா படி மாதிரி இருப்பேன், ஆனா அடி இடி மாதிரி இருக்கும். அது இருக்கட்டும் சிக்கி. அந்த கிரீட உனக்கு அவ்வளவு முக்கியம்னா அதை ஏன் நீ பத்திரமா பாத்துக்கல? அட அதுக்காக தான் நான் இந்த லொகேஷனையும் மாத்தி வச்சிருக்கேன் தெரியுதா? ஒரு நிமிஷம். சரிதான், அவனே தான். அவனை முதல்ல கண்டுபிடிச்சாகணும். பாசே, பாசே. ஓய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு தான் பாஸ் பழம் எடுத்துட்டு வரேன், நீங்க நல்லா சாப்பிடுங்க. நான் உங்ககிட்ட என் கிரீடத்தை பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். சாப்பாடா கொண்டு வர சொன்னேன். நான் போக வேணும்னு தான் நினைச்சேன், ஆனா உங்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்லைன்னு தான் கிளம்பிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பாஸ். கிரீடத்தை யாரோ திருடிட்டாங்க. என்ன வாய்ப்பில்ல ராஜா, எப்படி அதை எடுத்துருப்பாங்க? இப்போதான் நான் இங்கிருந்து வெளியே போனேன். அதை பாதுகாக்கிறதுக்காக கேஜுக்கு வெளியே நான் நிறைய கிளைகளை வச்சிருந்தேனே. யார் அதை திருடி இருப்பா? பாபு நில்லு. நீ வெளியே போகும்போது இங்க சந்தேகப்படுற மாதிரி யாரையாச்சும் பாத்தியா? இரு, யோசிச்சு சொல்றேன். நீதான். நானா? நான் வெளியே போகும்போது சந்தேகப்படுற மாதிரி நீ ஒருத்த மட்டும் தான் அங்க உக்காந்துருந்த. அப்ப நீ மாட்டிக்க கூடாதுன்னா நீயே இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி சீன் போடுறியா? நானா? எனக்கு உதவி செய்யற மாதிரி வந்து தப்பிச்சு போயிடலாம் நினைச்சியா என்ன? உங்க உண்மையை சொல்ல. உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏய், அவன் எனக்கு விடுங்க. தெரியும், நீ தான் பண்ணிருப்ப. நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க. இந்த கிரைம் சீன்ல நமக்கு இன்னொரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓ, ரெக்கையா? லா 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 ஏய், லா ஓஹோ. லா லா. ஏய் பிரியர், ஹேய், ஓஹோ, இவ்ளோ காலையிலே எங்க போற? அது வந்து நான் கட்டின வீடு எங்கன்னு தெரியல, அதுதான் தேடி போயிட்டு இருக்கேன். ஒருவேளை கிடைக்கலன்னா நான் புதுசா வீடு கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில தான் நான் உஹுவை பார்த்தேன். வழக்கம் போல அவனோட வீட்டை மறந்துட்டான். அதனால புது வீடு கட்டுறதா சொன்னான். ஒருவேளை அவன் வேலை செய்யும் போது அந்த திருடனை கூட பார்த்துக்கலாம். வாய்ப்பு இருக்கு. அவனையே நம்ம தேடி கண்டுபிடிச்சு கேட்க கூடாது. வாங்க அவகிட்ட போய் கேட்கலாம். ஓஹோ, வெளியே வா. ஓஹோ, எங்க இருக்க? இருக்க. ஓஹோ, ஏய், ஓஹோ, எங்க இருக்க? ஓ, அப்பா, சிக்கி அந்த மரத்து மேல ஓ, இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன என் பண்ற? கிரீடத்தை ஒழுங்கா கொடுத்துரு. ஆ, நீங்க எல்லாரும் எப்ப வந்தீங்க? என்னடா இது? அவன்கிட்ட தான் உன் கிரீடம் இருக்கா? கண்டிப்பா அவங்கிட்ட தான் இருக்கணும். அங்க பாருங்க. ஆ? என்னோட புது வீட பாக்கிறதுக்கு வந்தீங்களா? இல்ல, உண்மையை சொல்லணும்னா என் கிரீடத்தை திருப்பி வாங்குறதுக்காக வந்தேன். வீடமா? நீ சொல்ல வருது மேல இருக்கே அதையா? நடந்ததை நான் சொல்றேன். என் புது வீடு கட்டுறதுக்காக பொருட்களை தேடி நான் போயிட்டு இருந்தேன். ஆ, யா, நிறைய கிளைகள் இருக்கே. என் கூண்டு கட்டுறதுக்கு இது போதும். அ, அ, அ. ஆ, ஆ, ஆ. ஆ, ஆ, ஆ. ஓ. அட, இங்க பாரு, ஏதோ ஒண்ணு இருக்கு. சூப்பர், இதுதான் சரி. என் வீடு இப்ப ரெடி ஆயிடும். ஆஹா, வாவ், கட்டி வச்ச வீடு மாதிரியே இருக்கே. சூப்பர். ஆ, ஆ. இதுதான் நடந்தது நண்பர்களே. இது ஒரு கிரீடம்னு எனக்கு தெரியவே தெரியாது. விடு சிக்கி, அவன் தெரியாம பண்ணிட்டான். ஐயோ, நீ அந்த மொக்கையான அந்த அழகான கிரீடத்தை திரும்ப கொடுக்கறியா? உன் வீட்டுக்கு தேவையானதை நான் எடுத்து கொடுக்குறேன். ஓ, கண்டிப்பா கொடுக்கிறேன். இதை வச்சு ஆஹா, இதுதான் என் அழகான கிரீடம். சந்தோஷம். இனிமேலாவது இதை கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல வச்சுக்க முடியுதா? பிரியர், உன்னோட வீட்டை எனக்கு காமிக்கிறியா? ஆ, என்னோட வீடா? சரி வாங்க போகலாம். வாங்க, என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன். நானும் உங்க கூட வரேன்.